ஹலோ. எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஹெலிபேடுகள்ல ஆரம்பிச்சு பறந்து விரிஞ்ச விவசாய நிலங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் எந்தவித சலசலப்பும் இல்லாம தாங்கி பிடிக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எதுன்னு? நாம தினமும் கிராஸ் பண்ணி போற பல பிரம்மாண்டமான அரசு பில்டிங்ஸ்க்கு பின்னாடி இயங்குற அந்த மாபெரும் எந்திரம் என்ன? வாருங்கள், இந்த ஸ்பெஷலான அலசல்ல அத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தமிழக அரசோட முதுகெலும்பா செயல்படுற பொதுப்பணித்துறை, அதாவது பிடபிள்யூடியோட செயல்பாடுகளை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இந்த மாபெரும் துறைய நாம இன்னைக்கு எப்படி பிரித்து பார்க்க போறோம்னா, முதலாவது அரசின் முதுகெலும்பு, ரெண்டாவது கட்டுமானத்தின் இதயமாக விளங்கும் கட்டிடப் பிரிவு, மூணாவது நீரின் பாதுகாவலர்களான நீர்வளப் பிரிவு, நான்காவது அவங்க செய்யற வியப்பூட்டும் இதர பணிகள், மற்றும் கடைசியா இந்த முழு கட்டமைப்பையும் இயக்கும் நிர்வாக அமைப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு உடற்கூறியல் பரிசோதனை மாதிரி தான் இருக்க போகுது. முதல் பகுதி அரசன் முதுகெலும்பு. பொதுப்பணித்துறையை நம்ம வெறும் சிமெண்ட் செங்கற்கள்னு சுருக்கிடவே முடியாதுங்க. உண்மையிலேயே மாநிலத்தோட நிர்வாக செயல்பாடுகளுக்கே ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் அமைக்கும் முதுகெலும்பு இதுதான். இந்த பிரம்மாண்டமான பிடபிள்யூடி அமைப்பு அடிப்படையில 2 பெரும் கரங்களா செயல்படுது. ஒன்னு அரசாங்கத்தோட உடலமைப்பை உருவாக்குற கட்டிடப் பிரிவு, மற்றொன்று மாநிலத்தோட உயிர்நாடியான நீரை பாதுகாக்கும் நீர்வளப் பிரிவு. இந்த 2 தூண்கள் மேலதான் ஒட்டுமொத்த அரசாங்கமே நிக்குது. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். கட்டிடப் பிரிவு, அதாவது கட்டுமானத்தின் இதயம். ஒரு அரசாங்கம் இயங்குறதுக்கு தேவையான ஒவ்வொரு சுவரையும் ஒவ்வொரு குறையையும் உருவாக்குற மிகப்பெரிய பொறுப்பு இவங்களோடதுதான். இவங்க வேலையோட பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் மருத்துவக் கல்லூரிகள், தாலுகா ஆபீஸ்கள், நீதிமன்றங்கள்னு புதிய கட்டுமானங்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதோட இவங்க வேலை முடிஞ்சிடல. மறுபக்கம் தலைமைச் செயலகம், உயர் நீதிமன்ற மாதிரியான அதிமுக்கிய கட்டிடங்களை ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாம பராமரிக்கிற மாபெரும் பொறுப்பையும் இவங்க தான் சுமக்குறாங்க. ஆனா கிரவுண்ட்ல ஒரு செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே திரைக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதான் அவங்களோட டிசைனிங் விங். முதல்ல ஒரு பில்டிங்கான தள வரைபடத்தை கச்சிதமா உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டிடம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்கா நிக்குமாங்கிற உறுதித்தன்மையை கணக்கிடுவாங்க. ஃபைனலா ஒட்டுமொத்த கட்டிடத்திற்குமான எலக்ட்ரிக்கல் லே அவுட்டை மிக துல்லியமா டிசைன் பண்ணுவாங்க. இது உண்மையிலேயே கலையும் அறிவியலும் கலந்த ஒரு மேஜிக். எந்த ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கும் அதுல யூஸ் பண்ற பொருட்களோட தரத்தை பொறுத்து தான் நிக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த துறை குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படும் மணல், சிமெண்ட், இரும்பு கம்பிகள் எல்லாத்தையும் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ண பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கே போவாங்க. ஏன்னா மக்களோட பாதுகாப்பு இவங்க கைகள்ல தான் இருக்கு. இப்போ 3வது பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகும். நீர்வளப் பிரிவு, அதாவது நீரின் பாதுகாவலர்கள். கட்டிடங்களை விட பல மடங்கு முக்கியமான அந்த உயிர்நாடிய காக்கும் அரண்கள் இவங்கதான். மேட்டூர், பவானி சாகர், இந்த பெயர்களை கேட்டாலே ஒரு பிரம்மாண்டம் தோணும்ல. பல மாவட்டங்களோட விவசாயமோ லட்சக்கணக்கான மக்களோட குடிநீர் ஆதாரமோ இந்த அணைகளை நம்பிதான் இருக்கு. இந்த அணைகளை நிர்வகித்து எப்போ தண்ணீர் துறக்கணும், எப்படி பாதுகாக்கணும்னு முடிவு பண்றது இவங்கதான். இங்க பாருங்க, 14,000க்கும் மேற்பட்ட. இது சும்மா சாதாரண நம்பர் இல்லங்க. வெறும் பெரிய அணைகள் மட்டும் இல்லாம மாநிலம் முழுக்க பரவி கிடக்கும் ஆயிரக்கணக்கான ஏரிகள், கால்வாய்களை தூர்வாரி பாதுகாக்கிற அந்த சவாலான டாஸ்கும் இவங்களோடதுதான். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேலை இது. இவங்களோட மத்த முக்கிய பொறுப்புகளை பாத்தீங்கன்னா, முதலாவது பாசன மேலாண்மை, விவசாயிகளுக்கு சரியான நேரத்துல தண்ணி போய் சேருதான்னு பாக்குறது. 2வது வெள்ள கட்டுப்பாடு, மழைக்காலங்கள்ல ஆற்றுப்படுகைகள்ல கரைகளை பலப்படுத்துறது, தடுப்பணைகளை கட்டுவது. 3வது கொஞ்சம் சர்ப்ரைஸான விஷயம், மணல் மேலாண்மை. ஆமாங்க, குவாரிகளை முறைப்படுத்துறதும் ஆன்லைன்ல இ-சாண்ட் விற்பனையை நிர்வகிக்கிறதும் கூட இவங்க கண்ட்ரோல தான் வருது. 4வது பகுதி வியப்பூட்டும் இதர பணிகள். பிடபிள்யூடினா கட்டடம் கட்டுவாங்க, டேம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா திரைக்கு பின்னாடி அவங்க பண்ற சில ஆச்சரியமான வேலைகள் இருக்கு. அத பார்க்கலாம். 100 வருஷங்களுக்கு மேலான பாரம்பரிய கட்டிடங்கள். ஒரு பழமையான வரலாற்றுச் சிறப்புமிக்க கட்டிடத்தை அதோட எந்த ஒரு சின்ன அழகும் பழமையும் கெட்டுவிடாம புதுப்பிக்கிறது சாதாரண வேலையே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு நுணுக்கமான சர்ஜரி மாதிரி. அத பிடபிள்யூடியோட வல்லுநர்கள் ரொம்பவே சூப்பரா பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுதான் வாடகை சான்றிதழ். பல அரசு அலுவலகங்கள் தனியார் கட்டிடங்கள்ல தான் இயங்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பில்டிங் ஓனருக்கு எவ்ளோ வாடகை கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா? அந்த நியாயமான வாடகையை ஃபிக்ஸ் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறது இந்த பிடபிள்யூடி தான். சுருக்கமா சொல்லணும்னா இவங்க தான் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ ரியல் எஸ்டேட் வேல்யூவேட்டர்ஸ். இது பலருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட். விஐபி பாதுகாப்பு பணிகள்.
ஒரு முதலமைச்சரோ அல்லது வெளிநாட்டு தலைவரோ வராங்கன்னா அங்க பாதுகாப்புக்காக மேடை அமைக்கிறது, ஸ்ட்ராங்கான இரும்பு தடுப்புகளை போடுறது, ஏன் சில மணி நேரங்கள்ல ஒரு ஹெலிபேட உருவாக்குறது கூட இவங்க வேலைதான். நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பிரஷர் நிறைந்த ஒரு டாஸ்க். இப்போ 5வது பகுதி, நிர்வாக அமைப்பு. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்கும் திட்டங்களை இயக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் யார்? இந்த செயினை கொஞ்சம் கவனிங்க. அரசியல் ரீதியா இந்த துறை ஒரு அமைச்சரின் கீழ் இயங்கினாலும் கிரவுண்ட்ல இறங்கி இத முழுமையா ஆபரேட் பண்றது தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான். தலைமை பொறியாளர்கள், அவங்களுக்கு கீழ் இருக்கும் கண்காணிப்பு பொறியாளர்கள் தான் தங்களோட அனுபவத்தாலையும் அறிவாலையும் ஒட்டுமொத்த துறையையும் வழி நடத்துறாங்க. இவங்க தான் இந்த மாபெரும் இயந்திரத்தோட அச்சாணிகள். சோ இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை நீங்க ஒரு பிரம்மாண்டமான அணையையோ 100 வருஷ பழமையான ஒரு கோர்ட் பில்டிங்கையோ அல்லது ஒரு விஐபிக்கான ஹெலிபேடையோ கிராஸ் பண்ணும்போது அதையெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத பொதுப்பணித்துறைங்கிற முதுகெலும்பு உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நான் நம்புறேன். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே புதுசாவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.